அம்புலிமாமா மகாபாரதம் 29ஆம் பாகம். ஊர்வசியின் சாபம். சிவனின் தரிசனத்தை பெறும்படி அறிவுரை கூறி இந்திரன் மறைந்தவுடனே அர்ஜுனன் சிவனை ஆராதிக்க தீர்மானித்து முன்னோக்கி சென்றான். அவனுக்கு மிகுந்த மனோகரமான வனம் ஒன்று தென்பட்டது. அதிலிருந்த மரங்கள் மிகவும் அழகாக இருந்தன. மலர்களிலிருந்து நறுமணங்கள் வீசிக்கொண்டிருந்தன. சிவனை நோக்கி தவம் செய்வதற்கு அது மிகவும் ஏற்ற இடமாக அர்ஜுனனுக்கு தோன்றியது. அர்ஜுனன் சடைமுடி தரித்து மரவுரி ஆடை உடுத்தி 4 மாத காலம் சிவனை நோக்கி மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டான். அவனிடமிருந்து கடுமையான வெப்பம் தோன்றி வனமெங்கும் புகை சூழ்ந்தது. அதைக் கண்டு அந்த வனத்தில் வசித்த ரிஷிகள் சிவனிடம் சென்று அர்ஜுனனின் விருப்பத்தை நிறைவேற்றி அவனது தவத்தை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டனர். சிவன் அவர்களிடம் அர்ஜுனனின் விருப்பத்தை நிறைவேற்றப் போவதாகவும் பயப்பட வேண்டாம் என்றும் கூறி அனுப்பி வைத்தார். ரிஷிகள் சென்றவுடனே சிவன் வேடன் உருவத்தை தரித்தார். பார்வதியும் பிரமத கணங்களும் அவருடைய அனுசரர்களுக்கு பொருத்தமான வேடங்களை தரித்தனர். அனைவரும் ஒன்றிணைந்து அர்ஜுனன் தவம் செய்யும் வனத்தில் உலா வரத் தொடங்கினர். அதே சமயத்தில் மூகுடன் என்ற அரக்கன் பன்றி வடிவம் கொண்டு அர்ஜுனனை கொல்வதற்காக வந்தான். தவம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் வில்லையும் அம்புகளையும் எடுத்து அந்த பன்றியை கொல்ல முயன்றான். இதற்கிடையில் வேடன் உருவில் இருந்த சிவன் அர்ஜுனனிடம், அடே, அந்த பன்றியை நான் ஏகிறேன், நீ எய்யாதே என்றார். அர்ஜுனன் அந்த வார்த்தையை பொருட்படுத்தாமல் பன்றியின் மீது அம்பை செலுத்தினான். வேடனும் அதன் மீது தன் அம்புகளை செலுத்தினான். இருவரின் அம்புகளும் தைக்கவே அந்த அரக்கன் தன் நிஜ வடிவத்துடன் வெளிப்பட்டு மடிந்தான். அப்பொழுது அர்ஜுனன் வேடனிடம், யார் நீ? மக்கள் நடமாட்டமில்லாத இந்த வனத்தில் பெண்ணை துணையாக கொண்டு ஏன் திரிகிறாய்? என்னை கொல்ல வந்த இந்த அரக்கனை நான் எய்யும்போது எனக்கு நிகராக நீயும் ஏன் அம்புகளை எய்தாய்? அது வேட்டைக்காரனின் தர்மம் அன்று. இப்படி செய்ததற்காக நான் உன்னை கொன்று விடுவேன் என்றான். வேடத்திலிருந்த சிவன் அர்ஜுனனின் வார்த்தைகளுக்கு நகைத்து, நான் பெண்களை துணையாக கொண்டு திரிகிறேன் என்று உனக்கு ஏன் கவலை? இது எங்களை போன்ற காட்டுவாசிகளின் தர்மம். மக்கள் நடமாட்டமில்லாத இந்த ஆரண்யத்தில் நீ ஏன் இருக்கிறாய்? உன்னை பார்க்கும்போது நாகரிகமானவனாகவும் சுகுமாரனாகவும் இருக்கிறாய். இந்த பன்றியின் கதையை சொல்கிறாயா? அதை முதலில் எய்தவன் நான். நான் ஏத பன்றியையே நீயும் எய்தாய். பலம் இருக்கிறது என்கிற செருக்கினால் என்னை நையாண்டி செய்கிறாய். அவ்வளவு பலசாலியாக இருந்தால் என்னுடன் போருக்கு வா என்று அர்ஜுனனை வம்புக்கு இழுத்தார். அர்ஜுனன் சினம் கொண்டு வேடன் மீது வரிசையாக அம்புகளை எய்தான். ஆனால் வேடன் அவற்றை பொருட்படுத்தாமல், இவை என்ன அம்புகள்? இதைவிட சிறந்த அம்புகள் இல்லையா? இதைவிட நன்றாக போர் செய்ய மாட்டாயா என்றார். தவறாத தன் அஸ்திரங்களை பொருட்படுத்தாத இந்த வேடன் மாய வேடத்தில் இருக்கும் ஏதோ ஒரு மகாபுருஷனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு ஐயம் ஏற்பட்டது. சாதாரண வேடனாக இருந்தால் எப்பொழுதோ போயிருப்பான். எது எப்படியாயினும் அர்ஜுனன் பின்வாங்காமல் வேடன் மீது அம்பு மாறி பொழிந்தான். சிறிது நேரத்திலேயே அவனது அக்ஷய தூணீரங்கள் காலியாகிவிட்டன. அக்னிதேவன் பிரசாதித்த அக்ஷய தூணீரங்கள் காலியானது அர்ஜுனனின் ஐயத்தை மேலும் அதிகரித்தது. ஆயினும் அவன் பின்வாங்காமல் தன் காண்டீவத்தின் முனையால் வேடனை குத்திக் கொள்ள முயன்றான். மறு கணமே காண்டீவம் மறைந்து போனது. அதையும் பொருட்படுத்தாமல் அர்ஜுனன் வாளை உருவி அதைக் கொண்டு வேடனை வெட்டினான். வாள் துண்டு துண்டாக கீழே விழுந்தது. அர்ஜுனன் இப்பொழுது ஆயுதமற்றவன் ஆயினான். அவன் வேடன் மீது மரக்கிளைகளை வீசினான், கற்களை எறிந்தான். அர்ஜுனன் எதை பிரயோகித்தாலும் வேடன் மட்டும் அசையவில்லை. அப்பொழுது அர்ஜுனன் வேடன் மீது பாய்ந்து தன் முஷ்டிகளால் தாக்கத் தொடங்கினான். வேடனும் அர்ஜுனனை முஷ்டிகளால் குத்தினார். வேடனின் அடிகளால் அர்ஜுனன் சுயநினைவிழந்தான். அவன் சுயநினைவு திரும்பி எழுந்தவுடனே நீராடி மண்ணால் செய்த சிவலிங்கத்தின் மீது மலர்குத்தை வைத்து சிறிது நேரம் தியானித்து எழுந்து வேடனை நோக்கிய பொழுது லிங்கத்தின் மீது தான் வைத்த மலர்குத்து வேடனின் சிரசில் காணப்பட்டது. இதைக் கண்டவுடனே அர்ஜுனனுக்கு முதலில் ஆச்சரியமும் பின்னர் மகிழ்ச்சியும் உண்டாயின. தான் இவ்வளவு நேரம் போர் செய்த வேடன் சிவனே என்று உணர்ந்து அர்ஜுனன் சாஷ்டாங்கமாக விழுந்து துதித்தான். அப்பொழுது சிவன் அவனது பக்திக்கு மெச்சி, அர்ஜுனா, உன்னை போன்ற வீரன் 3 உலகங்களிலும் வேறு யாரும் இல்லை. உன் பக்திக்கு மெச்சினேன். தேஜஸில் நீ எனக்கு நிகரானவன். என் திவ்யாஸ்திரத்தை உனக்கு தருகிறேன். அதை பிரயோகிப்பதற்கும் திரும்ப பெறுவதற்கும் நீ தகுதியானவன். அதன் மகிமையால் நீ எதிரிகளை வெல்வாய் என்று கூறி அர்ஜுனனுக்கு காட்சியளித்தார். அர்ஜுனன் சிவனின் பாதங்களில் விழுந்து தன் அறியாமையை சமிக்கும்படி வேண்டினான். சிவன் அர்ஜுனனை அணைத்து அவனது கரத்தை பற்றி, அர்ஜுனா, பூர்வ ஜென்மத்தில் நீ நரன் என்னும் ரிஷியாக இருந்தாய். அநேக 1000 ஆண்டுகாலம் நீயும் நாராயணன் என்னும் ரிஷியும் பதரிகாசிரமத்தில் தவம் செய்தீர்கள். நீங்கள் இருவரும் அநேக துஷ்ட அரக்கர்களைக் கொன்று தேவேந்திரனின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் நிலைநிறுத்தினீர்கள். அப்பொழுது உன்னிடமிருந்த வில்லே இப்பொழுது மீண்டும் உன்னிடமுள்ளது. என் மாயையினாலேயே உன் காண்டீவமும் அக்ஷய தூணீரங்களும் மறைந்தன. உன் விருப்பங்கள் என்னவென்று கூறு, நிறைவேற்றுகிறேன் என்றார். மகேஸ்வரா, எனக்கு பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் ஆகியோருடன் போர் நிகழப்போகிறது. அந்த மகா வீரர்களை வெல்வதற்காக எனக்கு பாசுபதாஸ்திரமும் பிரம்மசிரோநாமகாஸ்திரமும் வேண்டும். அவற்றை எனக்கு அனுக்கிரகிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் கூறினான்.
சிவன் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை பிரயோகிப்பதும் திரும்பப் பெறுவதும் எங்னம் என்று மந்திர சகிதமாக உபதேசித்தார். காண்டீவமும் அக்ஷய தூணீரங்களும் அவனுக்கு திரும்ப கிடைத்தன. சிவன் பார்வதியுடன் மறைந்தார். அர்ஜுனனுக்கு அளவிடற்கரிய ஆற்றல் வந்தது போலாயிற்று. தனக்கு அபூர்வமான பாசுபதாஸ்திரமும் கிடைத்தது, ஈஸ்வர தரிசனமும் கிடைத்தது. ஈஸ்வரனின் ஸ்பரிசத்தால் அவனது உடல் புனிதமடைந்தது. அந்நேரத்தில் லோகபாலகர்களான இந்திரன், யமன், வருணன், குபேரன் ஆகியோர் தத்தம் மனைவியருடன் அர்ஜுனன் இருந்த இடத்திற்கு வந்து தங்கள் அஸ்திரங்களை அவனுக்கு அளித்தனர். இந்திரன் மட்டும் அர்ஜுனனை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து அங்கு அவனுக்கு திவ்யாஸ்திரங்களை தருவதாக கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு அர்ஜுனனுக்காக இந்திரனின் ரதம் வந்தது. அதற்கு சாரதியான மாதலி, அர்ஜுனா, உனக்காக இந்திரன் இந்த ரதத்தை அனுப்பியுள்ளார். அவர் தேவர்களுடனும் கந்தர்வர்களுடனும் ரிஷிகளுடனும் அப்சரசுகளுடனும் கொலுவிருந்து உனது வருகைக்காக காத்திருக்கிறார் என்றான். இந்திரனின் ரதத்தில் ஏறுவது ஒருபுறமிருக்க அதை தொடுவதற்காவது தனக்கு தகுதி இருக்கிறதா என்று அர்ஜுனனுக்கு தோன்றியது. ஆயினும் இந்திரனின் கட்டளையாதலால் ஏற விரும்பி முதலில் மாதலியை ஏறச் சொல்லி பின்னர் தான் ரதத்தில் ஏறினான். ரதம் ஆகாயத்தில் கிளம்பி சித்தமார்க்கத்தில் செல்லத் தொடங்கியது. வழியில் அர்ஜுனனுக்கு தென்பட்ட விமானங்களில் சுயம்பிரகாசம் கொண்ட ராஜரிஷிகளும் போர்களில் மடிந்த வீரர்களும் சித்தர்களும் கந்தர்வர்களும் அப்சரசு கணங்களும் காணப்படவே அவர்கள் யார் யார் என்பதை மாதலி அவனுக்கு விவரித்து கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு அர்ஜுனனுக்கு அமராவதி நகரம் சற்று தொலைவில் புலப்பட்டது. அதன் வெளி வாயிலின் மேல் உயரமான கோபுரம் இருந்தது. அதை கண்டவுடனேயே அர்ஜுனனுக்கு பரமானந்தம் உண்டாயிற்று. நகரத்தினுள்ளே நந்தவனத்தில் அப்சரசுகள் உலா வந்து கொண்டிருந்தனர். அர்ஜுனனின் ரதம் அமராவதி நகரத்தில் பிரவேசித்தவுடனே தேவர்கள் இந்திரனின் கட்டளையின்படி அவனுக்கு எதிர்கொண்டு வந்தனர். கந்தர்வர்களும் சித்தர்களும் அப்சரசுகளும் அவனுக்கு மங்கள உபசாரங்களை செய்தனர். நாரதர் முதலான தேவரிஷிகள் அர்ஜுனனை ஆசீர்வதித்தனர். அர்ஜுனன் வாயிலில் ரதத்தை விட்டிறங்கி மதில்களை கடந்து தேவேந்திரனின் சுதர்மா என்னும் சபா மண்டபத்தில் பிரவேசித்தான். அங்கே தேவேந்திரன் நின்ற கொலுவில் வீற்றிருந்தார். அவரைச் சுற்றி கந்தர்வர்கள் துதிபாடிக் கொண்டிருந்தனர். வேதகோஷம் கேட்டுக்கொண்டிருந்தது. சித்தர்கள், சாரணர்கள், மருத்துக்கள், விஸ்வேதேவர்கள், அஸ்வினி தேவர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், பிரம்மரிஷிகள், ராஜரிஷிகள் ஆகியோர் இருந்தனர். இந்திரனின் மேல் வெண்கொற்ற குடை இருந்தது. அவருக்கு சாமரம் வீசிக்கொண்டிருந்தனர். அர்ஜுனன் இந்திரனிடம் சென்று பிரணாமம் செய்தான். இந்திரன் அவனை அணைத்து எழுப்பி தன் சிம்மாசனத்தில் தன் பக்கத்திலேயே அமர வைத்துக் கொண்டார். அவர் தன் மகனான அர்ஜுனனை மீண்டும் மீண்டும் பார்த்து பெரிதும் பூரிப்படைந்தார். நாரதர் வீணை வாசித்தார், தும்புரு பாடினார், அப்சரசுகள் நடனமாடினர். பின்னர் தேவர்கள் இந்திரனின் கட்டளையின்படி அர்ஜுனனுக்கு அர்க்கியமும் பாத்தியமும் அளித்து அழகான விடுதி இல்லத்திற்கு அவனை அழைத்துச் சென்றனர். அர்ஜுனன் ஸ்வர்க்கத்தில் நீண்ட காலம் தங்கி தேவாஸ்திரங்களின் பிரயோகத்தையும் உபசம்ஹாரத்தையும் முழுமையாக கற்றுணர்ந்தான். அச்சமயத்தில் இந்திரன் அர்ஜுனனுக்கு சித்ரசேனன் என்ற கந்தர்வனைக் கொண்டு தேவர்களின் சங்கீதத்தையும் நடனத்தையும் பயிற்றுவித்தார். அர்ஜுனன் ஸ்வர்க்கத்தில் இருந்தாலும் காட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் தன்னவர்களையும் தன்னை விட்டு பிரிந்த தாயையும் நினைத்து மனம் பெரிதும் வருந்தினான். அர்ஜுனனுக்கு ஊர்வசியின் மீது ஆசை ஏற்பட்டுள்ளது என்று இந்திரன் தவறாக புரிந்து கொண்டு சித்ரசேனனை அழைத்து அர்ஜுனனின் விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஊர்வசியிடம் என் வார்த்தையாக கூறு என்றார். அவ்வாறே சித்ரசேனன் ஊர்வசியிடம் கூறினான். ஊர்வசிக்கு ஏற்கனவே அர்ஜுனனின் மீது மோகமிருந்தது. ஆதலால் அவள் இந்திரனின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளச் சம்மதித்து ஒரு முழு நிலவு இரவில் அர்ஜுனனின் விடுதிக்குச் சென்றாள். அற்புதமாக அலங்கரித்துக் கொண்டு நறுமணங்களை வீசியபடி இரவு நேரத்தில் தன் விடுதிக்கு வந்த ஊர்வசியைக் கண்டு அர்ஜுனன் திடுக்கிட்டு அவளது பாதங்களில் பக்தியுடன் வணங்கி, தேவி, உனது வருகைக்கு காரணம் யாது? என்னிடமிருந்தும் என்ன வேண்டும் என்று கேட்டான். ஊர்வசி தான் வந்த காரியத்தை கூறினாள். அர்ஜுனன் ஹரி ஹரி என்று காதுகளை மூடிக்கொண்டு, அம்மா, நீ எனக்கு குந்தி தேவியைப் போன்றவள், சசி தேவியைப் போன்றவள். எங்கள் மூல புருஷரான புரூரவனின் மனைவி நீ. நான் உன்னை தாயாகவே கருதுகிறேன் என்றான். அதற்கு ஊர்வசி, அர்ஜுனா, இந்த தேவலோகத்தில் எங்கள் பழக்க வழக்கங்கள் வேறு. உங்கள் பூலோகத்தில் இருப்பது போன்ற வம்ச உறவுமுறைகள் இங்கு எங்களுக்கு கிடையாது. ஆதலால் வீணான ஐயங்களை கொள்ளாமல் என்னுடன் சுகமனுபவி என்றாள். அர்ஜுனன் அவளிடம், அம்மா, நீங்கள் தேவர்கள், நீங்கள் எது செய்தாலும் தவறில்லை என்பது உண்மைதான். ஆனால் நான் சாதாரண மனிதன். ஆதலால் நீங்கள் செய்யும் காரியங்களை என்னால் செய்ய இயலாது. நீ எனக்கு தாயைப் போன்றவள். என் மீது வேறு விதமான எண்ணங்களை கொள்ளாமல் என்னை உன் மகனைப் போல் பார்த்துக்கொள் என்றான். ஆசை பங்கம் அடைந்ததால் ஊர்வசிக்கு ஆக்ரோஷம் உண்டாயிற்று. அவள் அர்ஜுனனிடம், ஓய், நான் பெண். என் விருப்பப்படி நடக்க எனக்கு சுதந்திரம் உண்டு. உன்னை மோகித்து வந்தால் நீ என்னை திரஸ்கரித்தாய். ஆதலால் நீ அலியாக போகுமாறு சபிக்கிறேன். ஆண்மையற்றவனாய் அந்தப்புறத்தில் பெண்களின் மத்தியில் ஆடல் பாடல்களுடன் காலத்தை கழிப்பாயாக என்று சபித்துவிட்டு விறுவிறுவென்று திரும்பிச் சென்று விட்டாள். அர்ஜுனன் அந்த இரவை எவ்வாறோ கழித்து மறுநாள் சித்ரசேனன் வந்தவுடனே அவனிடம் கடந்த இரவில் ஊர்வசி தன்னிடம் வந்ததையும் தான் அவளது விருப்பத்தை நிராகரித்ததையும் அவள் தன்னை சபித்துவிட்டு சென்றதையும் விவரித்துக் கூறினான்.
இதையெல்லாம் சித்ரசேனன் மூலம் கேட்டு இந்திரன் அர்ஜுனனிடம் வந்து, அர்ஜுனா, நீ உண்மையாகவே இவ்வளவு மனக்கட்டுப்பாடு உடையவன் என்று நான் நினைக்கவில்லை. இத்தகைய மனக்கட்டுப்பாடு உடையவர்கள் மகரிஷிகளில் கூட மிகவும் அரிதாகவே இருப்பார்கள். ஊர்வசியின் சாபத்திற்கு பயப்படாதே. நீங்கள் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் செய்ய வேண்டியுள்ளது அல்லவா? அப்பொழுது இந்த சாபத்தை அனுபவித்துக்கொள். இதனால் உனக்கு நன்மையே ஏற்படும். அந்த ஓராண்டு முடிந்தவுடனே உனக்கு ஊர்வசியின் சாபம் நீங்கிவிடும் என்றார். இந்த வார்த்தைகளால் திருப்தியடைந்து அர்ஜுனன் சித்ரசேனனுடன் கூடித்திரிந்து ஸ்வர்க்கத்தில் காலத்தை கழித்தான். அம்புலிமாமா மகாபாரதம் 29ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.